வெண்டைக்காயை கழுவி தொடச்சிட்டு காம்பு பாகத்தையும் அடிபாகத்தையும் நறுக்கிட்டு இது மாதிரி நல்லா மெல்லிசான ஸ்லைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கி எடுத்த பீஸை இது மாதிரி தனித்தனியாக உதுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 125 ml கப்பால் 1 கப் கடலை மாவு, அதே கப்பால் 1/4 கப் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 பிஞ்ச் பெருங்காயம், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்த மாவோட அரைச்ச பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கிட்டு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் சோடா உப்பு அல்லது 1 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாணலியில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கரைச்ச மாவில் அரிஞ்ச வெண்டைக்காய்களை சேர்த்து ஸ்பூனால் நல்லா கலந்துட்டு இது மாதிரி 2 பீஸாவோ இல்லைன்னா 3 பீஸாவோ எடுத்து எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு சேர்த்து மிதமான தீயில் அப்பப்போ கலந்து விட்டு இதை மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான வெண்டைக்காய் பஜ்ஜி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழம்பு ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.